வணக்கம். நான் உங்கள் இளங்கோ. மக்கள் கலாச்சாரங்களும் நடைமுறைகளும் வாழ்வியலும் அணுகுமுறைகளும் அரவணைப்பு முறைகளும் மாறிக்கிட்டே வருது. அது எப்படி மாறிக்கிட்டு வருதுன்னா, ஏதாவது ஒன்று பார்த்த உடனே நம்புகிற மாதிரி அந்த பார்க்குற காட்சி நல்லா இருக்கணும். எப்படி அது நல்லதோ கெட்டதோ தேவையில்லை, அந்த காட்சி கவர்ச்சியாகவும் அழகாகவும் ஒரு கிளியில் போட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மக்கள் உடனே அதை நம்பிடுறாங்க. ஆம் நண்பர்களே, நான் எந்த கட்சியையும் சாராதவன் தான். ஆனால் மக்கள் கட்சி தான். ஏன் மக்கள் கட்சின்னு சொல்கிறேன்னா, எவ்வளோ காலம் நம்ம மக்களாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நானும் ஒரு மக்கள் லிஸ்ட் தான். நம்ம மாறி மாறி வாக்களிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும், இந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்கணும். எந்த ஆட்சியுமே நமக்கு நல்ல செய்யலை. முறையான திருப்தி நம்மளால் அடைய முடியல. அதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? நம்மள்கிட்ட போதுமன்ற மனசு மக்கள்கிட்ட இப்போ இல்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைச்சாங்க, ஏர் பிடிச்சாங்க, உழுதாங்க, நாற்று நட்டுனாங்க, என்னென்னமோ கடுமையாக உழைச்சாங்க. இப்போ உழைப்பு கம்மிருச்சு, எத்துறது கூடிருச்சு. ஆமாம், உழைப்பு கம்மிருச்சு, எத்துறது கூடிருச்சு. எப்படியாவது எவனை கெடுக்கிறது, எவனை எத்துறது, எவனை ஏமாத்துறது, எவனை ஏமாற்றி நம்ம போய் உட்காந்துக்கிறலாம் அதிகாரத்தில் அப்படிங்கிற மாதிரி இப்போ உள்ள ட்ரெண்டு உருவாயிருச்சு. ஆம் மக்களே, இப்போ உழைப்பு குறைஞ்சி எத்தும் பூடாவிடுறதும் கூட்டிகிட்டு அதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் ஒரு விதமாக மக்கள்களும் அதுக்கு எசஞ்சாக்கில் போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஓட்டு போடும் பொழுது, பிரச்சாரம் பண்ணும் பொழுது, ஒரு தலைவர்களுக்கு, நம்ம ஓட்டு போட்ட தலைவர்களுக்கு பிறந்த நாள் அல்லது அவங்களுடைய விசேஷமான நாட்கள் வரும் பொழுது நம்ம மிக சிறப்பாக கொண்டாடுறோம். அதே மாதிரி ஒரு தப்பு நடக்கும் பொழுதும், இந்த ஆட்சியில் அவலங்கள் நடக்கும்போது நம்ம தட்டி கேட்கணும். அப்போ தான் நம்ம விழிப்பாக இருக்குன்னு அர்த்தம். நமக்கு ஏதோ பிடிச்சிருக்கு, இந்த தலைவரை பிடிச்சிருக்கு, அப்போ அவர் செய்கிறதுலாம் சரி அப்படின்னு நினச்சோம்னீங்களேன், நம்ம தலையில் நம்மளே மணி போட்டுக்கிறோம். ஓட்டு போடுறது நம்ம கடமை. அதே மாதிரி நம்ம உரிமையை கேட்டு வாங்குறது நம்ம கடமையாக போயிடுச்சு. எவனுமே இப்போ மயிலே இற போடுனா இற போடாது, அவங்கள பிடிச்சி இழுக்கணும், வீதிக்கு இழுக்கணும், அவங்கள குறைபாட சொல்லணும், அவங்களுடைய விஷயங்களை நம்ம அம்பலப்படுத்தணும். அப்போ தான் அவங்க 10 காரியத்தில் ஒரு 5 செய்வாங்க, 5 கடந்து போயிடுவாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால் மக்களே, இந்த சப்பக்கட்டு கட்டுறது, முட்டு கொடுக்கறது, நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்காக அவருக்கே நம்ம எது செஞ்சாலும் அவருக்கே நம்ம வந்துக்கிட்டு ஆறுதல் பேசுறது, இதெல்லாம் விட்டுருங்க. எந்த காரணத்தை கொண்டும் நம்ம ஓட்டு போட்டு முடிச்சிட்டோம், அவங்க நமக்கு சேவை செய்யணும். அது மட்டும் தான் அவங்களுடைய குறிக்கோடு, கோட்பாடு. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தான். அவங்கள்ட்ட ஓட்டு வாங்கி செவிச்சிருக்காங்கல்ல, நம்ம ஓட்டு போட்டு செய்ய வச்சுருக்கோம்ல, அப்போ அவங்க சொன்ன காரியத்தில் நிறைவேற்றி ஆகணும். ஆமாம், அவங்களுக்கு டைம் கொடுக்கணும், அது கொடுக்கணும்னா அரசியலில் கொடுக்க முடியாது. ஒரு ட்ரைனிங் வேலைக்கு போனால் படித்து கொடுக்கலாம், ஒரு படிப்பை படித்து கொடுக்கலாம், ஒரு விஷயங்களை படிச்சுக்கலாம். அரசியலெல்லாம் படித்து கொடுக்க முடியாது. அதாவது தெரிஞ்சுக்கிறேன்னு. அப்படி அரசியலை நீங்கள் படித்து கொடுக்குற அளவுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவன் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்றுலாம் போயிடுவாங்க. ஏன்னா அரசியல் தெரியலன்னா எப்படி மக்கள் நடத்த முடியும்? ஒரு ராஜா அந்த நாட்டை ஆள்றதுக்கு அவருக்கு பக்குவம் தெரியலை, அல்லது ஒரு நாட்டோட போர் நடக்குது, அந்த ராஜா அந்த எதிர் ராஜாவோட சேவிக்க முடியாது, பழகிட்டு வந்து தான் ஜெயிப்புன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா அந்த நாடு தோற்று போகும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கால அவகாசம் சொல்கிறது வேறு. இந்த மீடியா உலகத்தில் எதை தட்டினாலும் இன்டர்நெட்டில் வந்துடும், எதை தட்டினாலும் கூகுளில் வந்துடும். அதனால் அரசியல் வந்துக்கிட்டு படிக்கவில்லாம் தேவையில்லை, தட்டினா நம்ம படிச்சிடலாம். அதனால் யாருக்கும் டைம் கொடுக்கணும், இல்லை அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அப்படி அவங்கள பழக்கிறதுக்கு நம்ம கூப்பிட்டு வந்துருக்கோம். அந்த சப்பக்கட்டு கட்டாதிய மக்களே, அதில் நீங்களும் பாதிப்படைவிய, நானும் பாதிப்படைவேன். அதனால் செய்கிற வாக்குறுதியை அவங்க செய்யறதுக்கு தாமதப்படுத்த மட்டும்
நம்ம ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க துரித நடவடிக்கை எடுப்பாங்க, அவங்க காரியத்தை நடத்துவாங்க. அதனால் யாருக்கும் சப்பக்கட்டு கட்டாதிய. நம்ம ஓட்டு போட்ட கடமை நம்ம முடிச்சிட்டோம். ஆமாம், நம்ம தவணை முறையில் ஓட்டு போடுறோம் கிடையாது. அதுக்கு ஒரே நாள் தான். அதே மாதிரி தான் ஓட்டு போட்டு பதவிக்கு வந்துட்டு அவங்களுடைய குறிக்கோள் வர நல்லது செய்யணும், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும். இது மட்டும் தான் அவங்களுடைய கோட்பாடு. அதனால் நண்பர்களே, சப்பக்கட்டு கட்டாதியை எதிர்த்து போராடுங்க. அவங்கள நமக்கு மக்களுக்கு சேவை செய்ய சொல்லுங்கள். நான் உங்கள் இளங்கோ. இதுபோல் வீடியோ பார்க்க நினச்சேன்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.